புதிய கட்சி ஆரம்பித்து ஊர் ஊராய் சுற்றும் விஜய்க்கு பாஜக கட்சி குறித்து என்ன ஞானம் என தெரியவில்லை. பொள்ளாச்சியில் பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் விமர்சனம். கோவை தெற்கு மாவட்டம் ஆனைமலை மேற்கு ஒன்றியம் சார்பில் சிங்காநல்லூர் கிராமத்தில் திமுக உள்ளிட்ட மாற்றுக் கட்சியினர் பாஜகவில் இணையும் இணைப்பு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சிங்காநல்லூர் முன்னாள் திமுக ஊராட்சி மன்ற தலைவர் தலைமையில் திமுக மற்றும் மக்கள் நீதி மய்யம் கட்சியைச் சேர்ந்த 200க்கும் மேற்பட்டவர்கள், பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன், பாஜக தேர்தல் பார்வையாளர் அரவிந்த் மேனன் முன்னிலையில் பாஜகவில் இணைந்தனர். பாஜகவில் இணைந்தவர்களை நைனா நாகேந்திரன் உள்ளிட்ட நிர்வாகிகள் சால்வை அணிவித்து வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர். பின்னர் நைனா நாகேந்திரன் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியின் போது, பாரதிய ஜனதா கட்சி 1998ஆம் ஆண்டு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் இருக்கும்போது அண்ணா திராவிட முன்னேற்றம் கூட்டணி வைத்தது. அதற்கு முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் சொன்னார், இது பண்டாரம் பரதேசிகள் கட்சி என்று சொன்னார். ஆனால் 99 ஆண்டு வாஜ்பாய் பிரதமராக இருந்தபோது 5 ஆண்டு காலம் தொடர்ந்து மத்திய அமைச்சரவையில் இடம்பெற்றார்கள். அதன் பிறகு காங்கிரஸ் கட்சியோடு 15 ஆண்டுகள் தொடர்ச்சியாக மத்தியில் இருந்தார்கள். திமுகவை சேர்ந்தவர்கள் எந்தவிதமான நன்மையையும் அவர்கள் செய்யவில்லை. இன்றைக்கு கச்சத்தீவை மீட்போம் என்று சொல்கிறார்கள். அன்று 15 ஆண்டுகள், கிட்டத்தட்ட 20 ஆண்டுகள் மத்திய அமைச்சரவையில் 8 மந்திரிகள் இருந்தார்கள். தமிழ்நாட்டுக்காக எதுவும் செய்யவில்லை. ஆனால் இன்றைக்கு எது எடுத்தாலும் குற்றம் குறை சொல்லிக் கொண்டே இருக்கின்றார்கள். இதில் எப்படி அவர்களுக்கும் எங்களுக்கும் தொடர்பு இருக்கிறது என்று புதிய கட்சி ஆரம்பித்து ஊர் ஊராக பயணம் செய்யும் விஜய் சொல்வது என்ன ஞானம் என்று தெரியவில்லை என்று தெரிவித்தார். மக்களுக்கு தேச சிந்தனை வேண்டும், எல்லோரும் நல்ல அன்பு பாராட்ட வேண்டும், நல்லாட்சி வேண்டும். நடைபெற்று கொண்டுள்ள திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வீட்டுக்கு அனுப்பப்பட வேண்டும். ஏனென்றால் இன்று தமிழகத்தில் பாலியல் வன்கொடுமை அதிகரித்துள்ளது. 5 நாட்களில் 17 பாலியல் வன்கொடுமைகள் நடந்துள்ளது. 24 லாக்அப் மரணங்கள் நடந்துள்ளது. சொத்து வரி, மின்சார கட்டணம் உயர்ந்துள்ளது. சட்டம் ஒழுங்கு கிடையாது. கள்ளச்சாராயத்தால் அழிவு ஏற்படுகிறது. கள்ளக்குறிச்சியில் 65 பேர் இறந்தார்கள். விபத்தில் இருந்தால் 1 லட்சம் 2 லட்சம் கூட கொடுக்க முதல்வரால் முடியவில்லை. ஆனால் கள்ளச்சாராயம் குடித்து இருந்தால் 10 லட்சம் வழங்குகிறார். இப்படி ஒரு ஆட்சி தேவையா? பள்ளி கல்லூரிகளில் போதைப் பொருட்கள் விற்பனை செய்யப்படுகிறது. இதைதான் எங்கள் பிரச்சாரத்தில் முன்வைக்கப் போகிறோம். தேசிய ஜனநாயக கூட்டணியின் தலைவர் EPS தலைமையில் தேசிய ஜனநாயக கூட்டணி அமைய வேண்டும் என்பது எங்களது நோக்கம் என தெரிவித்தார். அனைவருக்கும் வணக்கம். பொள்ளாச்சி அருகே உள்ள சிங்காநல்லூர் கிராமம் இரவு 11 மணிக்கெல்லாம் இன்னைக்கு காத்திருந்து பாரதிய ஜனதா கட்சியில் தன்னை இணைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக ரமேஷ் 2 முறை ஊராட்சி மன்ற தலைவராக இருந்தவர், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வர்த்தக அணியினுடைய அமைப்பாளராக இருந்தவர், இந்த பகுதி மக்களுடைய அன்பை ஒட்டுமொத்தமாக பெற்றவர். இந்த ஊராட்சி மன்றத்தில் உள்ள அனைத்து திமுக உறுப்பினர்களும் இன்றைக்கு ஒட்டுமொத்தமாக பாரதிய ஜனதா கட்சியில் இணைத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு இந்த மனமார்ந்த பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் நான் இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இரவு 11 மணிக்கு இந்த ஊர் அனைவருமே ஒட்டுமொத்தமாக கிராமத்து மக்கள் சேர்ந்திருப்பது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய ஆட்சிக்கு ஒரு அத்தாட்சியாக வலு சேர்க்கின்ற வகையில் இது அமைந்திருக்கிறது என்பதை எடுத்து காட்டுகிறது. சார், பாஜகவும் திமுக மறைமுக உறவுக்காரர்கள் இன்னைக்கு கூட விஜய் சொல்லியிருக்காரு. இதை பற்றி தயவு செஞ்சு வெளியே யாரும் பேசாதீங்க. அதாவது உங்களுக்கு தெரியும், பாரதிய ஜனதா கட்சி 1998ஆம் ஆண்டு புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் இருக்கும்போது பாரதிய ஜனதா கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கூட்டணி வைத்தது. அதன் பிறகு அதுக்கு முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் சொன்னார், இது பண்டாரம் பரதேசிகள் கட்சின்னு சொன்னார். ஆனால் 1999ஆம் ஆண்டு அன்றைக்கு நமது பாரத பிரதமர் வாஜ்பாய் அவருடைய தலைமையிலே 5 ஆண்டு காலம் தொடர்ந்து மத்திய அமைச்சர்கள் இடம்பெற்றார்கள். அதன் பிறகு காங்கிரஸ் கட்சியோடு 14 ஆண்டுகள் 15 ஆண்டுகள் தொடர்ச்சியாக மத்தியிலே இருந்தார்கள் திமுகவை சேர்ந்தவர். எந்த விதமான நன்மையும் அவர்கள் செய்யவே இல்லை. இன்றைக்கி கட்சித்தீவை மீட்கணும்னு சொல்கிறாங்க. ஆனால் அன்றைக்கி இவர்கள் 15 வருஷம் கிட்டத்தட்ட 20 ஆண்டுகள் மத்திய அமைச்சரவையில் 8 மந்திரிகள் இருந்தாங்க. கட்சித்தீவை மீட்கலை, தமிழ்நாட்டுக்கு தேவையானது எதுவுமே செய்யலை. ஆனால் இன்றைக்கி எதை எடுத்தாலும் குற்றம் குறையினே சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதில் எப்படி எங்களுக்கு அவர்களுக்கு தொடர்பு இருக்குன்னு புதிய கட்சி ஆரம்பித்து ஊர் ஊராக பயணம் பண்ணிட்டு கொண்டிருக்கிற நமது தம்பி விஜய் அவர்களுக்கு என்ன ஞானம்னு எனக்கு தெரியல. இளைஞர்களுடைய ஆதரவு பார்த்தீங்கன்னா, அதாவது பாஜகவில் இருந்த இளைஞர்கள் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் டிவிக்கு போயிட்டு தான் ஒரு தகவல் இருக்குது. அவங்க பார்த்தீங்கன்னா இப்போது
விஜய்க்கு வந்து மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டாக இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இதனால் நமக்கு ஏதாவது பாதிப்பு இருக்குமா சார்? அதாவது சட்டமன்ற தேர்தல் நீங்கள் ஒன்றை தெரிஞ்சுக்கணும், பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கக்கூடிய இளைஞர்களாகவும் முதியவர்களாகவும் காரணத்தோடு தான் இருக்கிறாங்க, தேசப்பற்றோடு இருக்கிறாங்க, தேச சிந்தனையோடு இருக்கிறாங்க. அந்த நாடு நல்லா இருக்கணும், இந்த தேசம் நல்லா இருக்குங்கிறதுக்காக வேண்டி உறுதியாக இருக்கக்கூடியவங்க தான் பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கிறாங்க. இங்கிருந்து யாரும் எங்கேயும் வெளியே போக மாட்டாங்க. மக்களுக்கு தேச சிந்தனை வேண்டும், எல்லோரும் நல்ல அன்பு பாராட்ட வேண்டும், நல்ல ஆட்சி வேண்டும், நடைபெற்றக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக அரசு வீட்டுக்கு அனுப்பப்பட வேண்டும். ஏன் அப்படின்னாக்கி பாலியல் வன்கொடுமை நீங்கள் பார்த்தீங்களா, இப்போ இந்த 5 நாளிலே 17 வன்கொடுமைகள், இந்த 5 நாளில் அதில் 12 பேர்கள், 24 லாக்அப் டெத்துகள், சொத்து வரி உயர்வு. நீங்களாம் இப்போ ப்ரெஸ் மீடியாலாம் உங்களுக்கும் வீடு இருக்குல்ல, நீங்கள்லாம் சொத்து வரியெல்லாம் கட்டியிருப்பீங்கல்ல, மின்சார கட்டணம் முன்னாடி எவ்வளோ கொடுத்தீங்க, இப்போ எவ்வளோ கொடுக்குறீங்க. ஆக இதெல்லாம் வந்து கட்டுப்பாடு வேணும். இன்னொன்று சட்டம் ஒழுங்கு கிடையாது, கள்ளச்சாராய அழிவு. கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயத்துக்கு 65 பேர் செத்து போயிட்டாங்க. இன்றைக்கி ஆக்சிடென்ட் சேர்த்தா முதலமைச்சர் 1 லட்சம் 2 லட்சம் கூட கொடுக்கறதுக்கு முடியல, ஆனால் கள்ளச்சாராயம் சேர்த்தா 10 லட்ச ரூபா கொடுக்குறாங்க. இப்படி ஒரு ஆட்சி வேணுமா உங்களுக்கு? போதைப் பொருட்கள் ஸ்கூலில் காலேஜில் எல்லா இடத்துலையும் போதைப் பொருட்கள். இதைத்தான் எங்களுடைய பிரச்சாரத்தில் நாங்கள் எடுத்து வைக்க போகிறோம். அது மட்டும் இல்லை, எங்களுடைய தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய தலைவர் அண்ணன் EPS அவருடைய தலைமையில் தேசிய ஜனநாயக ஆட்சி அமைய வேண்டும் என்பது எங்களுடைய நோக்கம். அது நீங்கள் இன்னும் 6 மாதம் இருக்குது, 6 மாதத்துலேயும் டிசம்பர் ஜனவரிக்குள்ள எல்லாம் ஒரு தெளிவு வந்துடும், யார் யார் இந்த பக்கம் இருக்கிறாங்க. அதில் என்ன உங்களுக்கு சந்தேகம் இருக்குது? அதாவது இது ஒரு இயற்கையான கூட்டணி. இது இந்த கூட்டணி தான் ஒரு இயற்கையான கூட்டணி, நல்ல கூட்டணி, தேசிய சிந்தனையோடு நாட்டு மக்களுக்கு நலன் காக்கின்ற ஒரு கூட்டணி இந்த கூட்டணி. இல்லை சார், நானும் தான் இப்போ சொல்லுவேன், காங்கிரஸை ஸ்டாலின் முதலமைச்சர் கட்டுக்குள்ளே வச்சிருக்காரு அப்படின்னு நான் சொல்கிறேன். நீங்கள் எம்ஜிஆருடைய தொண்டர்களாக இருந்தவர்கள் யாராக இருந்தாலும் இந்த ஆட்சி திமுகவுக்கு எதிராக செயல்பட வேண்டும் என்பது என்னுடைய நோக்கம். நான் வந்து அந்த மாதிரிலாம் கேள்வி கேட்க மாட்டேன். அரசாங்க செலவில் நீங்கள் போனீங்களே, நீங்கள் வந்து நாட்டுக்கு என்ன தொழிற்சாலைகளை கொண்டு வந்தீங்க, இதுக்கு முன்னால் ஒரு முறை போனீங்களே, அப்போ நீங்கள் என்ன தொழிற்சாலையை கொண்டு வந்தீங்க, எங்களுக்கு ஒரு வெள்ளை அறிக்கை தாங்க அப்படின்னு தாங்க கேட்போமே தவிர இந்த மாதிரிலாம் தேவையில்லாத கேள்விகளும் நாங்கள் கேட்க மாட்டோம். அதாவது என்னென்னா, ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் ஒவ்வொரு தேர்தல்களிலையும் கூட்டணி என்பது மாறி மாறி அமையும். நிரந்தரமாக நட்பும் நிரந்தரமாக பகையும் கிடையாது.